அந்த காலகட்டத்தில் இளைஞர்கள் சிலர் பாதிக்கப்பட்ட காரணத்தினால்தான் நானே அமைதி காத்து வருகிறேன். இனிமே உள்ள காலத்திற்கு நான் ஏற்கனவே பல மேடைகளில் பேசுகிற பொழுது சமுதாய இளைஞர்களை படிக்க வைங்க, தொழில் பண்ணுங்க, குடும்பத்துக்கு சொல்படி பேச்சு கேளுங்க, போத வஸ்துகளுக்கு அடிமையாயிடாதீங்க அப்படின்னு நான் சொல்லி வந்திருக்கேன். அது மாதிரி இப்போ ஏற்கனவே பையங்கள் நல்லா இளைஞர்கள்லாம் நல்லா படித்து வந்திருக்காங்க, வேலை வாய்ப்பு கிடைக்கல வைக்கலன்னு சொல்கிறாங்க. அதுக்காக சமுதாய தலைவர்கள் குரல் கொடுக்கலாம். அதுக்கு யாரும் குரல் கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. தென் மாவட்டத்தை பொறுத்தளவில் இப்போ உள்ள ஜாதி கலவரங்கள்லாம் புதுசாக இருக்குது, புதுமையாக இருக்குது. அதுக்கு என்ன காரணம் கேட்டால், இங்கிட்டு 2 ஜாதி தலைவர், அங்கிட்டு 2 ஜாதி, நம்ம ஜாதியிலையும் அப்படி இருக்காங்க, எதிர்த்தரப்புலையும் ஒரு சிலர் இப்படி தூண்டி விட்டு இவங்க குளிர்காயிறாங்க. இப்போ தென் மாவட்டத்தில் இப்போ ஒரு 10-12 கொலை நடந்திருக்கு. அது காரணம் நம்ம சமுதாய தலைவர்கள் ஒரு சிலர் இருக்காங்க, அவங்களே இருக்காங்க. இது அவ்வளோ